வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي يا الله يا الله. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 26ஆம் நாள் தராவீஹ் தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நம்மையும் அத்தகைய நரக விடுதலை வழங்கப்பட்டவர்களில் பதிவு செய்தருள் புரிவானாக. சிறப்பான இந்த நன்னாட்களில் அவன் ஒளித்து வைத்திருக்கின்ற லைலத்துல் கத்ரை அடைந்து தொழுது 1000 மாதங்களை விட அற்புதமான பாக்கியங்களை பெற்ற பாக்கியசாலிகளாக நம்மை கபூர் செய்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய வரிசை தொடரிலே இன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திர செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டு ஒரு மாதம் முழுவதும் அவர்களுடைய சரித்திரத்தை பல தலைப்புகளிலே நாம் இந்த மாமன்றத்திலே சொல்ல கேட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரித்திரத்தை எந்த கோணத்தில் நாம் சிந்தித்து பார்த்தாலும் அது உயர்தரமான வழிகாட்டுதலாக இருப்பதை காண இயலும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரித்திரத்தை சிறப்பான முறையில் அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே சொல்லிக் காட்டுகின்றான். கதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வசத்தன், உங்களை நடுத்தர சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். எவ்வாறு காபத்துல்லாவை உலகத்தின் மத்திய பாகமாக ஆக்கினோமோ அதை போன்றே உங்களை நடுத்தர சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு ஒரு நடுத்தரமான வழிகாட்டுதலாகும். ஒன் சைடாக அதிகமான ஆர்வத்தை கொடுக்காமல் இரண்டு தரப்பிலையும் நடுத்தரமான ஒரு நிலையிலே வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். உலகத்திலே நாம் பார்த்தோமேயானால், அறிஞர்களுடைய சொற்பிழிவை ஆய்ந்து பார்த்தோமேயானால், ஏதாவது ஒரு தரப்பிலே அவர்களுடைய வழிகாட்டுதல் சற்று அதிகமாக இருக்கும். உதாரணத்திற்கு கம்யூனிஸ்டத்தை நீங்கள் எடுத்தீர்களே ஆனால், அங்கு தொழிலாளியுடைய உரிமைகள் தான் பெரிதாக பேசப்படும். முதலாளிகளுடைய உரிமையை பற்றி அதில்
பேசப்படுவதில்லை. அதை போன்றே குடும்பத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எல்லா வழிகாட்டிகளும் பெண்களுக்குள்ள கடமையவே சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் காண முடியும். அதாவது ஒன் சைடு, அதையே ஆர்வப்படுத்தி, அதையே மிகைப்படுத்தி, அதையே சிறப்புப்படுத்தி சொல்லுதல் என்பது உலகத்தில் உள்ள அறிஞர்களுடைய வரலாறாக அமைந்திருக்கிறது. அதை உதாரணம் சொல்வதாயிருந்தால் நம்முடைய அரசியல்வாதிகளை பற்றி சொல்லலாம். அரசியல்வாதிகள் தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டு வைத்திருப்பார்கள். அந்த கட்சியோடு சேர்ந்து விட்டார்கள் என்றால் அதை வானலாவ தூக்கு என்று தூக்குவார்கள். அடுத்து 5 வருடங்கள் கழித்து இந்த அணியுடன் கூட்டு வைத்தார்கள் என்றால் இவர்களை வானலாவ தூக்கு என்று தூக்குவார்கள். ஆக ஏதாவது ஒன் சைடு ஒரேடியா தூக்குவது, இதுதான் மனிதர்களுடைய பழக்கமாக இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இரண்டு தரப்பினுடைய லாப நஷ்டங்களையும் கணக்கில் வைத்துக் கொண்டு அற்புதமான வழிகாட்டுதலை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அது இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பெருமை, நடுத்தரமான சமுதாயம். ஓவர் திங்க் என்பது எதிலேயுமே எந்த கொள்கையிலேயுமே கிடையாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. உதாரணத்துக்கு நாம் சொல்வதாக இருந்தால் பக்தி மார்க்கம், அல்லாஹின் மீது பக்தியாக இருப்பது. அல்லாஹின் மீது பக்தியாக இருப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஒரு நாள் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்கு ஒரு பெண் அமர்ந்திருக்கிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யாரம்மா, யாரோ புதுசா வந்திருக்கிறாங்களே யார் என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணை பற்றித்தான் ரொம்ப பிரமாதமாக பேசப்படுகிறது. நிறைய தொழுகிறார், நிறைய நோன்பு வைக்கிறார், மதீனாவிலே அதிகமான நோன்பு வைப்பவர், அதிகமான தொழுபவர் என்று பேசப்படுகிறதே, அது இந்த அம்மாதான் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னார்கள், மஹலன் அலைக்கும் பிமா துதீக்கும் இன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு. அம்மா, நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள், கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள். நீங்கள் ஒரேடியாக ஓவராக வணங்குகிறேன் என்று அப்படி இருக்க வேண்டாம், நிதானத்தை கடைபிடியுங்கள். உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை செய்யுங்கள். ஆனால் அல்லாஹ், நீங்கள் சடையாதவரை அல்லாஹ் சடைய மாட்டான். நீங்கள் சடையாதவரை அல்லாஹ் சடைய மாட்டான். நீங்கள் நிதானத்தை கடைபிடிங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பாராட்டுவார்கள் என்று ஆயிஷார்கள் எல்லாம் எதிர்பார்த்தார்கள். பரவாயில்லமா, நீ மதீனாவிலே நல்ல தொழுற பொண்ணு, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான், நீ ரொம்ப சிறப்பான பொண்ணு என்றுதான் பெருமானார் பாராட்டுவார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எதிர்பார்த்து, இந்த பெண்ணுதான் யா ரசூலல்லாஹ் சிறப்பான இபாதத்து, சிறப்பான நோன்பு, சிறப்பான தொழுகை என்று சொன்ன பொழுது பெருமானார் அதை பாராட்டவில்லை. ஒரேடியாக ஒன் சைடாக இபாதத் செய்தல் என்பது, இபாதத் என்றால் அதிலேயே மூழ்கி இருத்தல் என்பது இஸ்லாத்தினுடைய தத்துவம் அல்ல. அற்புதமாக பெருமானார் சொல்வார்கள், லைஸ கைருக்கும் மன் தரக்க துன்யாஹு லிஆகிரத்திஹி வலா ஆகிரத்தஹு லிதுன்யாஹு. மறு உலகத்திற்காக வேண்டி இந்த உலகத்தை துறந்தவன் சிறந்தவன் அல்ல, இந்த உலகத்திற்காக வேண்டி மறு உலகத்தை துறந்தவன் சிறந்தவன் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நமக்கு வணக்கமும் வேண்டும், அதே நேரத்தில் வாழ்க்கையும் வேண்டும், உலக வாழ்க்கையும் வேண்டும். உலக வாழ்க்கை என்பதும் மறு உலக வாழ்க்கை என்பதும் 2 கண்களை போன்று, 2 தராசு தட்டுகளை போன்று, ஒன்றை ஓவராக ஆக்க விட்டுவிடக் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லி காட்டினார். எந்த அளவிற்கென்றால், திருமணத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, மன் தஸவ்வஜ ஃபகத் இஸ்தக்மல நிஸ்வத்தீன். சிலர் நினைக்கிறார்கள், திருமணம் செய்து விட்டால் நாம் இபாதத்தை விட்டு தடைபட்டு போய்விடும் என்று எண்ணுகிறார்கள். இல்லை, ஒருவன் திருமணம் முடித்தால் மார்க்கத்தில் சரி பாதியை நிறைவு செய்து விடுகிறான். அப்ப இபாதத்து, திருமணம் முடிப்பது என்பது இபாதத்து. அப்ப பாதி இபாதத்து திருமணத்தில் போய் விடுகிறது. நீ ஒரேடியாக அல்லாஹ்வை வணங்குவது மட்டும்தான் இபாதத் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் ஏமாறுகிறாய். அல்லாஹ்வை வணங்குவது மட்டும் இபாதத் அல்ல, திருமணம் முடிப்பதும் இபாதத்து. எந்த அளவுக்கு சொன்னார்கள், ஹத்தா தலா லுக்மத்தன் ஃபீ ஃபமி இம்ராத்தியா, உன்னுடைய மனைவியினுடைய வாயிலே ஒருபடி சோரை ஊட்டி விட்டால் அதுவும் தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தர்ம கணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்.
உன்னுடைய மனைவியின் வாயிலே ஒரு பிடி சோறை அன்பாக நீ ஊட்டி விடுகிறாய் என்றால் அதுவும் தர்மம் என்று சொல்றார்கள். அப்படியானால் நன்மை என்பது பள்ளிவாசலில் தான் கிடைக்கும், பள்ளிவாசல் வாழ்க்கையில் தான் கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணி ஏமாறாதீர்கள். மனைவிக்கு சோறு ஊட்டுவதிலும் கூட உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலும் சொன்னார்கள், ஒஃபி புதாயாக இருக்கும் சதகா, நீங்கள் உறவு கொள்வதும் தர்மம் தான் என்றார். உறவு கொள்வதும் தர்மம் தான். ஆக இபாதத் என்பது ஒன் சைடு ஒதுங்கினது அல்ல, குடும்பத்திலேயும் நன்மையை அடைய முடியும், அதுவும் இபாதத்தான் என்று பெருமானார் சொன்னார்கள். உறவு கொள்வதும் தர்மம் தான். நமக்கு ஆச்சரியம் விட்டதை போன்று சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டது. யா ரசூலல்லாஹ், உறவு கொள்வதும் தர்மமா என்று கேட்டார்கள். ஆமாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஜிக்காக அவர்களிடத்திலே விளக்குகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதே உறவை ஒரு தவறான இடத்தில் வைத்தால் பாவமா இல்லையா? இதே உறவை ஒரு தவறான இடத்தில் வைத்தால் பாவமா இல்லையா? ஆமா, பாவம். அப்ப முறையாக உபயோகித்தால் நன்மை இருக்கத்தானே செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தவறாக உபயோகிக்கும் பொழுது பாவம் என்றால் முறையாக உபயோகிக்கும் போது நன்மை இருக்கத்தானே செய்யும். எனவே உறவு கொள்வதும் நன்மைதான் என்று சொல்லி, இபாதத் என்பது குடும்பத்திற்கு மனைவியோடு வாழ்வதும் குடும்பத்தோடு வாழ்வதும் அதுவும் இபாதத்தான். எனவே இபாதத் என்பது ஒன் சைடு தான் ஒதுங்கி இருக்கிறது என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். முன்பே நாம் பார்த்திருக்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர்களிலே ஒருவர் வாலிபர் ஃபஜ்ர் தொழுதவுடனே வேகமாக எழுந்திருத்து சென்று விடுவார். ஃபஜ்ர் தொழுதவுடனே வேகமாக எழுந்திருத்து சென்று விடுவார். எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நிதானமாக அமர்ந்து அளவலாவி பேசிவிட்டு செல்லுற நேரத்திலே இப்படி ஒருவர் அவசரமாக எழுந்திருத்து செல்வதை பார்த்தவுடன் நண்பர்கள் எல்லாம் சந்தேகப்பட்டார்கள், இவர் முனாஃபிக்காக இருப்பாரோ, வேடதாரியாக இருப்பாரோ. ரெண்டு கூட்டம் அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கு. வேடதாரியா இருப்பாரோ, எழுந்திருத்து போகிறார் என்று முனாஃபிக்காக இருப்பாரோ என்பதாக சொன்னார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லாதீர்கள், அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு சம்பாதிப்பதற்காக வேண்டி அவர் எழுந்திருத்து சென்றால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்தை கவனிப்பது நம் மீது கடமை, எனவே அதற்காக உழைக்க வேண்டும் என்று சென்றால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக இபாதத் என்பது குடும்பத்தை வெறுத்தால் தான், செல்வத்தை வெறுத்தால் தான் இபாதத் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஓவராக இபாதத்தில் போவதை இஸ்லாம் வரவேற்கவும் இல்லை. ஓவராக குடும்பம், ஓவராக செல்வம் என்ற நிலையிலே அல்லாஹ்வை மறப்பதையும் இஸ்லாம் வெறுக்கவில்லை. ரெண்டுக்கு மத்தியில் உள்ள ஒரு அற்புதமான தராசு தட்டை போல நிற்க வேண்டிய ஒரு அற்புதமான பாதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த பாதையாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த துறையை நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும் குடும்பத்தோடு உறவு வைத்துக் கொள்ளுதல், குடும்பத்தோடு உறவு வைத்துக் கொள்ளுதல், இதுல மற்றவர்கள் சொல்கிற செய்திகளை நீங்கள் பார்த்தீர்களேனால் பெண்ணுக்குத்தான் கடமையை சொல்வார். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், இதேதான் எல்லாருமே சொல்வார்கள். இல்லாததன் இல்லாள் மாண்பானால் உள்ளதன் இல்லாள் மானாக்கடை. வள்ளுவர் கூட பல தத்துவங்களை சொல்வதாகவும் அவருடைய பொன்மொழி உலக திருமறை என்றெல்லாம் தமிழகம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய சொல்லினுடைய தத்துவத்தை நாம பார்க்கிற பொழுது அவரும் பெண்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒன் சைடாகத்தான் இருக்கிறார். இல்லாள் நல்லவளாக இருந்து விட்டால் அந்த மணமகனுக்கு என்னதான் இல்லை, இல்லாள் மானாக்கடையாக ஆகிவிட்டால் அந்த மணமகனுக்கு என்னதான் இருக்கிறது என்று இல்லாள் நல்லவளாக இருக்கிற அதைத்தான் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்வதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்திலே சொல்வார், இன்னொரு இடத்திலே பெண்ணினுடைய தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதெழுவாள், பெய்யென பெய்யும் மழை. தெய்வம் தொழாவிட்டாலும் கூட கொழுதனை கணவனை தொழுது எழக்கூடியவள் பத்தினித்தனமான பெண் எப்படிப்பட்டவள் என்றால், அவள் பெய் என்றால் உடனே மழை பெய்யும், பெய் என்றால் மழை பெய்யும். அப்படிப்பட்டவள் தான் பத்னி என்பதாக அவள் சொல்கிறார். ஒரு பெண்ணு பத்தினித்தனமானவள் என்றால் என்ன இலக்கணம் என்பதற்கு அவள் சொல்கிற பொழுது, அவள் கணவனை தொழுகாவிட்டாலும் கடவுளை தொழுகாவிட்டாலும் தன்னுடைய கணவனை தொழுதழுவாள்,
அவள் பெய் என்றால் மழை பெய்யும் என்பதாக சொல்வார். அப்படியானால் ஒரு பெண் பத்தினித்தனமாக இருக்க வேண்டும் என்றால் வெளியில நின்று மழை பெய்யணும். இந்த இலக்கணம் உண்மையிலேயே பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தண்டனை. அப்படி பார்த்தால் பெரும்பாலான பெண்கள் பத்தினித்தனம் இல்லாதவர்கள் என்பதாக சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். எந்த பெண் தான் வாசல்ல நின்று மழை பெய்யும் சொன்ன பெய்யும்? அப்ப அதற்கான இந்த பெண் பத்தினித்தனம் இல்லாதவன் அர்த்தமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் என்பவளுக்கு ஒரேடியாக தாக்குதல் என்பது கூடாது என்பதற்காக வேண்டி அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்தஃபாத மூமினுன் மின் பாதி தக்வல்லாஹி கைரல் லஹு மின் இம்ராத்தின் சாலிஹத்தின் இன் அமரஹா தஅத்துஹு வ இன் நதர இலைஹா சர்ரத்துஹு வ இன் காப அன்ஹா நஸஹத்து ஃபி நஃப்ஸிஹா வ மாலி. பக்தியான பெண் என்றால் யாருக்கு தெரியுமா? பத்தினித்தனமான பெண் என்றால் யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 தன்மைகள் அவளிடத்தில் இருக்க வேண்டும். பத்தினியான பெண் என்றால் 4 தன்மை. அவர் பத்தினியான பெண்ணுக்கு இலக்கணம் சொல்கிறார், பெய் என்றால் மழை பெய்ய வேண்டும் என்று. அது சாத்தியமான காரியம் அல்ல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்தினித்தனமான பெண் என்பதற்கு காரணம் 4. 1, அவன் கட்டளையிட்டால் அதை கீழ்ப்படிய வேண்டும். அவன் ஒரு பெண்ணிடத்திலே நீ இப்படி நடக்க வேண்டும் சத்தியமாக என்று சத்தியமிட்டு சொன்னால் அதை அவள் காப்பாற்ற வேண்டும். சத்திய வாக்கை காப்பாற்ற வேண்டும். அவன் அவளை பார்த்தால் உடனே அவனுக்கு மகிழ்ச்சி வரும் முறையிலே தன்னுடைய கோலத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவன் பார்த்தால் அவள் மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும். அவன் வெளியூர் சென்று விட்டால் அவனுடைய உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய கற்பையும் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட பெண் பத்தினித்தனமான சாலிஹான பெண் இறையச்சத்திற்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான பாக்கியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்முடைய துணைவர்களிடத்தில் இந்த 4 தன்மை இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏவினால் கட்டுப்படுகிறாள், ஆணையிட்டு இதன்படி நடந்து ஆக வேண்டும் என்று சத்தியம் சொன்னால் சத்தியத்தை காப்பாற்றுகின்றாள். நாம் பார்க்கும் பொழுது அவள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றாள். நாம் வெளியூர் சென்று விட்டால் தன்னுடைய கற்பையும் பாதுகாப்பதைப் போன்றே தன்னுடைய உடைமைகளையும் கணவனுடைய உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்கிறாள். இப்படிப்பட்ட பெண் இருந்தால் இதுதான் பக்தி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி பெண்ணுக்கு ஓவரான கஷ்டத்தை கொடுக்க விரும்பவில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எல்லாரும் நான் சொல்ல வந்தது எல்லாரும் பெண்ணுக்குத்தான் உபதேசம் செய்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சாராருக்குமே உபதேசம் செய்கிறார். ஆணுக்கும் சொல்கிறார். ஆணை பார்த்து சொல்கிறார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி வான ஹைருக்கும் லிஅஹ்லி. உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனைவியிடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெற வேண்டும். அவர்தான் சிறந்தவர். மனைவியிடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெறுபவர்தான் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆக கணவனுக்கு அற்புதமான உபதேசம், நீ நல்லவன் என்று சொன்னால் உன்னுடைய மனைவி நல்லவன் என்று சொல்ல வேண்டும். நாம போய் நம்ம மனைவிட்ட கேட்டு பார்ப்போம். நம்ம கேட்க கூடாது, வேற யாரையாவது விட்டு கேட்டு பார்க்கணும். நம்முடைய நண்பன் விட்டு கேட்க போனோம், உன் மாப்பிள்ளை எப்படிமா, ஏன் மாப்பிளைய நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டா உண்மையிலேயே நாம் நல்லவர். அவரை ஏன் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கண்டா நம்ம வீக்னஸ். பெருமானார் சொல்லுகிற இலக்கணம் மாப்பிள்ளைக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள், நீ அவளிடத்துல நல்லவளாக ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலகத்திலே ஆணும் பெண்ணும் சொல்கிற பொழுது பெண்ணு தியாகம் செய்ய வேண்டும், பெண்ணும் தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் பெண்ணு செய்கிற தியாகம் போதாதா, அவள் செய்கிற தியாகம் போதாதா என்று சுட்டிக்காட்டியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறாள் தெரியுமா? கபில்து நிக்காஹான்னு சொன்ன உடனேயே அவ அத்தனை உறவுகளையும் எடுத்தறிந்து விட்டு உன்னால கிளம்பிட்டா. உடுத்தின துணியோடு உன்னிடத்தில் கிளம்பிட்டா. தன்னுடைய படித்த பாலிய பள்ளிக்கூடம், தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரன், தன் பக்கத்து வீடு, தன்னுடைய உற்றார், தன் உறவினர், அதை அனைத்தையும் விட்டு நீயே கதி என்று உன் பக்கத்தில் திரும்பி வந்துட்டா. தியாகம் செஞ்சு வந்துட்டா. ஆனா நீ அங்க போகல. நினைச்சுப்பார், நீ அவட்ட போகல, அவளைத்தான் உன் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிற. ஆக நீ தியாகம் செய்யல, அவதான் தியாகம் செஞ்சு உன்னிடத்துல வந்திருக்கிறா. அதற்கு பிறகு அவளுடைய வயிற்றில ஒரு குழந்தையை கொடுத்துடுற. இந்த 10 மாதமும் அவள் எவ்வளவு தியாகம் செய்கிறாள் தெரியுமா? 10 மாதமும் எவ்வளவு தியாகம் செய்கிறாள் தெரியுமா? அல்லாஹுக்கு தான் தெரியும், அல்லாஹுடைய ரசூலுக்குத்தான் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அந்த 10 மாதமும் அவள் படுற பாடு, பகலெல்லாம் நோன்பிருந்து இரவெல்லாம் நின்று வணங்கின நன்மை அவளுக்கு கிடைக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு பெண் கருவுற்று விட்டால்
அந்த 10 மாதமும் பகலெல்லாம் நோன்பிருந்து இரவெல்லாம் நின்று வணங்கி நன்மை கிடைக்கிறது. அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் தெரிகிறது அந்த 10 மாதம் அவன் என்ன பாடுபடுறான். ஒவ்வாமை, ஜீரணமாகாமை, தூக்கம் இல்லாமை, அந்த குழந்தை வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய இம்சை தாங்காம அவ 10 மாதம் அப்படி ஒவ்வொரு நிமிடமும் மிகப்பெரிய தியாகத்தை அவள் பண்ணுகிறாள். ஒன்றாவது உன்னை நம்பி வந்தது ஒரு தியாகம், இரண்டாவது அந்த குழந்தையை 10 மாதம் சுமந்தது ஒரு தியாகம். அதற்கு பிறகு அந்த குழந்தை பெற்று எடுக்கிறாள் பாருங்கள். பெற்று எடுக்கிற பொழுது உனக்கு தெரியாது அந்த வேதனை, ஏன்னா நீ பெற்றாவெல்லாம் தெரியும், உனக்கு தெரியாத அந்த வேதனை. அது எவ்வளவு பெரிய வேதனைன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், புனித போராடி ஒரு புனித யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு போராடி கூட அந்த நேரத்தில் அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மைக்கு ஈட நன்மை கொடுக்கப்படவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். புனித யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு போராளி கூட, உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு போராளி கூட இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மை கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் புனித போராளி விட அதிகமான நன்மை அவள் பெறுகிறாள் என்றால் சும்மா அல்ல ஏமாந்து கொடுக்கல, அவ்வளவு கஷ்டத்தை அவள் சந்திக்கிறாள், அதனால் அவளுக்கு அந்த நன்மை அல்லாஹ் தருகிறாள். அது ஒரு பெரிய தியாகம். குழந்தையை பெறுவது மட்டுமா பெரிய தியாகம், அதற்கு பிறகு அதை அவள் வளர்க்கிறாளே அது எவ்வளவு பெரிய தியாகம் எண்ணி பாருங்கள். குழந்தையை வளர்ப்பது ஒரு ஆணால் முடியாது, ஒரு பெண் வளர்ப்பதை போன்று ஒரு ஆணால் முடியவே முடியாது. ஒரு நாள் கூட அந்த குழந்தை இடத்திலே சமாளிக்க முடியாது. அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லி நமக்கு உண்மையை உணர்த்துவார்கள். ஒருத்தன் தன் குழந்தையை தூக்கி கொண்டு கடத்தருக்கு சென்றான். அந்த குழந்தை யானையை பார்த்து எனக்கு வாங்கித்தான், சரி வாங்கித்தாரேன் என்று வாங்கி கொடுத்தான். அதற்கு பிறகு எனக்கு இந்த பானையை வாங்கித்தான், பானையும் வாங்கி கொடுத்தான். அதுக்கு பிறகு அது இந்த பானைக்குள்ள யானையை நோளன்னு சொல்லிச்சு. அப்பத்தான் இவன் தலையில் அடித்துக் கொண்டான் என்று சொல்வார்கள். அது மாதிரி அந்த குழந்தையினுடைய குழந்தைத்தனமான கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்லி, அதனுடைய ஆசைகள் ஒவ்வொன்றிற்கும் அவள் அதற்கு இசைந்து கொடுத்து அவள் சமாளிக்கிறா பாருங்க. ஒரு நிமிடம் உன்னால் சமாளிக்க இயலாது. கண்ணியத்திற்குரியவர்களை, தியாகங்கள் தொடர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே சொல்வார்கள், எப்படித்தான் ஒரு ஆம்பளை தலாக் விடுறானோ எனக்கு தெரியல, எவன் தலாக் விட்டாலும் அவனுக்கு எதிராக மறு உலகத்தில் நான் தான் வக்கீல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலாக் விடுபவனுக்கு எதிராக நான் தான் வக்கீல். ஏன் தெரியுமா? அவள் 10 மாதம் குழந்தை உண்டாகிற பொழுது அவள் நோன்பு வைத்த நன்மையை, இன்னும் பகலெல்லாம் நின்று வணங்கிய நன்மையை அடைகின்றாள். அவள் பிரசவத்தை செய்கின்ற பொழுது புனித போராளி கூட அவ்வளவு நன்மையை அடையவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் அவள் தியாகம் செய்திருக்கிற பொழுது அவளை எப்படி இவனால் தலாக்கிட முடிகிறது? எனவே நான் தான் வக்கீலாக இருப்பேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சிறப்பை நாம் எண்ணி பார்த்தோமே ஆனால், பெண்ணு அவள் பங்குக்கு நிறைய தியாகம் பண்ணிட்டா. உன்னை நம்பி வந்தது, 10 மாதம் சுமந்தது, குழந்தையை பெத்தெடுத்தது, அதன் பிறகு அந்த குழந்தை 7 வருடமாக வளர்த்தது, இதெல்லாம் தியாகம் செஞ்சிட்டா. தியாகம் செய்ய வேண்டியதெல்லாம் நீதான். நீ எவ்வளவு தியாகம் செய்யணுமோ செஞ்சு அந்த பெண்ணெடுத்து நல்லவன் என்ற பெயரை பெறு. இதை லேசாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. மறு உலகத்திலே நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளைக்கு நாம் செல்லுகிற பொழுது, நான் உதாரணமா சொல்றது பழக்கம், இந்த ஊர்ல கிராம முன்சீப் ஒரு சின்ன சர்டிபிகேட் கொடுப்பார், சாதி சான்றிதழ். விவோ கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழுக்கு பேர் சாதி சான்றிதழ். இது ஒரு சாதாரண கிராம அலுவலர் கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ் தான். ஆனா ஜனாதிபதி தேர்தலுக்கு போனா கூட அந்த சாதி சான்றிதழ் வேணும். கவர்னராக இருக்க அவருக்கு தேர்ந்தெடுத்தாலும் கூட அந்த சாதி சான்றிதழ் அங்க இணைச்சாகணும். ஆனா அந்த சாதி சான்றிதழ் யார் இடத்துல வாங்கணும்? சாதாரண ஒரு வில்லேஜ் ஆபீசர்ட்ட வாங்கணும். சாதாரண வில்லேஜ் ஆபீசர்ட்ட தான். ஆனா அதை வாங்கினாத்தான் அவரால் ஜனாதிபதியாகவோ கவர்னராக இருக்க முடியும். அதை போன்றுதான் மறு உலகத்தில் நாம் எத்துணை பெரிய நன்மைகளை கொண்டு சென்றாலும் அல்லாஹ் தஆலா கேட்பான், உங்க மனைவிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வா சிறந்தவர் என்று. பெருமானார் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் புரிகிறதா? உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மனைவியிடத்தில் சிறந்தவராக இருப்பவர் தான் சிறந்தவர். அப்படியானால் மனைவி சிறந்தவன் என்று சாட்சியம் கொடுக்கிற பொழுதுதான் இவன் சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக கபூல் செய்யப்படுகிறான். அந்த உண்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே ஆணுக்கு சொல்வதை ஒரு பக்கமாக எடுத்தாலும் பெண்ணுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நடுத்தரமாக பேலன்ஸ் 2 பேருக்கும் சொல்ல வேண்டியது மிக அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால், பெண்களிடத்திலே
எவ்வளவு நளினமாக அவர்கள் நடந்திருக்கிறார், எவ்வளவு நளினமாக நடந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக அற்புதமாக இருக்கிறது அன்பான பெருமக்களே. ஒரு சமயத்திலே ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புகாரியிலும் வருகிறது, தஹஜ்ஜத்தை தொழுவார்கள். தஹஜ்ஜத் தொழுது முடித்த உடனே வீட்டிற்கு வருவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் விழித்திருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கூப்பிட்டு கல்லிமி ஆயிஷா, ஆயிஷா ஏதாவது செய்தி சொல்ல, சும்மா ஏதாவது சொல்ல என்பதாக கேட்பார். தஹஜ்ஜத் தொழுது முடிந்தவுடனே நான் விழித்திருந்தால் என்னிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பேசு ஆயிஷா, ஏதாவது பேச ஆயிஷா என்று பேச சொல்லி கேட்பார். அந்த நடுநிசி நேரத்திலேயும் பெண்ணிடத்திலே பேச சொல்லி கேட்பார். அப்படி ஒரு நாள் கேட்ட பொழுது நான் அவரிடத்தில் ஒரு கதை சொன்னேன். என்ன கதைண்டா, அரபு நாட்டில் உள்ள ஒரு 10 பொம்பளை சேர்ந்துக்கிட்டாங்க. பொம்பளை சேர்ந்தா ஃபிசாத் பண்றதான் பழக்கம். 10 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நம்முடைய புருஷனை பத்தி தெளிவா சொல்லணும், ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லணும். புகாரில வந்த ஹதீஸ் இது. 10 பெண்களும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டார்கள். நம்ம கணவனை பத்தி ஒழுங்கா முறையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், ஒளிவு மறைவு இல்லாம நமக்குள்ள ரகசியம் நாம் சொல்லணும் என்பதாக சொன்னார்கள். சொல்லும் பொழுது அந்த 10 பேரும் தன்னுடைய கணவனை பற்றி சொன்னார்கள். அது ரொம்ப இலக்கியமான வார்த்தை. அதை எத்தனை தடவைகள் குர்ஆன் அந்த புகாரி ஷரீஃப் ஓதி கொடுத்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு டிக்ஷனரியை திறக்காமல் அர்த்தம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இலக்கியமான வார்த்தைகளாக அந்த பெண்கள் சொல்லி இருக்கிறார். இந்த 10ஐயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அனைத்தையும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய கேரக்டர், 10 வகையான கேரக்டர்கள் தகவல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார். கேட்டுக்கொண்டே இருந்துட்டு அதுக்கு பிறகு சொல்றாங்க, ஆயிஷா இந்த 10 கேரக்டர்ல யார் மாதிரி இருக்கணும் நான் இருக்கணும்னு விரும்புறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனைவி இடத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய ஒரு உண்மை, புகாரில் வரக்கூடிய செய்தி. நான் எந்த கேரக்டரா இருக்க விரும்பும், 10 பேரும் 10 வகையான கேரக்டர், இதுல நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அபூ ஸுர்ரா உம்மு ஸுர்ரான்னு ஒன்னு இருக்கு பாருங்க, அத மாதிரி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அபூ ஸுர்ரா உம்மு ஸுர்ரா மாதிரி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அபூ ஸுர்ரா உம்மு ஸுர்ரா அந்த கணவன் மனைவி என்பதன் மனைவி கீழ்ச்சின கோட்டை கணவன் தாண்ட மாட்டான், அப்படி உள்ள ஒரு கேரக்டர். மனைவி கீழ்ச்சின கோட்டை கணவன் தாண்ட மாட்டான், அப்படி ஒரு கேரக்டர் தான் அபூ ஸுர்ரா உம்மு ஸுர்ராவுடைய கேரக்டர். ஆயிஷா நாயகன் சொல்கிறார்கள், நான் இப்படி இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனா அகூனு அபூ ஸுர்ரா, யா ஆயிஷா அனா அகூனு அபூ ஸுர்ரா, நான் அபூ ஸுர்ராவாகவே இருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைப்பட சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் பெண்களிடத்திலே பெண்கள் சொன்னதற்கெல்லாம் ஆமாம் சாமி போடுதல் என்பது அது பொண்டையனுடைய அடையாளம் அல்ல. பெண் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி போடுறது அது குடும்ப தலைவன் சரியில்லை என்பது அல்ல. பெண் சொன்னதற்கெல்லாம் ஆமாம் போட்டாவது அந்த பெண்ணிடத்திலே நல்லவன் என்ற பெயரை வாங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி பெண்ணுக்குள்ள உரிமையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெரும் மேதையாக, அற்புதமான வழிகாட்டுதலாக அவர்கள் இருந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கெல்லாம் வீட்டிலே மனைவியிடத்தில் பேசுவதற்கு நேரமே கிடைக்காது. ஏன்னா பகல் பூராவும் கடை. ராத்திரிக்கு 10 மணிக்கு வீட்டுக்கு போறேன்னு வச்சாலும் கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு போன உடனேயே வீட்டில் துணைவியிடத்தில் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று அந்த துணைவி எதிர்பார்த்திருக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டியது இருக்குது, நீ பசித்திருந்தா நீ சாப்பிட்டு நீ தூங்கு, ஒரு பாலை மட்டும் எடுத்து வச்சுக்க, நான் கணக்கு பார்த்து பாலை குடிச்சிட்டு படுத்துக்கிறேன் என்பதாக இவர் போய் சொல்கிறார். ஆனால் அந்த பெண்ணும் பகலெல்லாம் போனவன் ராத்திரிக்காவது மட்டும் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார் என்று பார்த்தால், எனக்கு பசிக்கல, நீ பசிச்சா சாப்பிட்டு எனக்கு பாலை எடுத்து வைத்து படுத்துக்கொள் சொல்கிறானே என்று அந்த பெண் நொந்து நூலாக போய்விடுகிறார். இல்லையா? காலையிலே நாம் கண் விழித்ததிலிருந்து உடனே கடைக்கு செல்வதற்கான பரபரப்பு, அந்த இதுல தான் நம்ம டென்ஷனாக இருக்கிறோமே வெளியே, துணவியோடு உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரத்தை நாம் ஒதுக்கி இருக்கிறோமா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டால் கிடைக்கிற குறைந்த நேரத்தையும் தன்னுடைய துணவியோடு அன்பாக அவர்கள் பரிமாறிக்கொள்வார். வீட்டிற்குள் வந்துவிட்டால் ஆயிஷாவுடைய மணாளனாகத்தான் வருவார். ஆயிஷாவுடைய மணாளனாகத்தான் வருவார்களே தவிர தான் ரசூல் என்ற ஹோதாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரமாட்டார்.
ஒரு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் அடுத்த செய்திக்கு செல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காண்டி எழுந்திருக்கிறார்கள். தஹஜ்ஜுத் தொழுகைக்காண்டி எழுந்திருக்கிறார்கள். மனைவி தூங்குகிறார்களா இல்லையா என்று பார்க்கிறார்கள். தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்த பொழுது ஆயிஷா நாயகம் என்று கனைத்து கொடுத்து விட்டார்கள். நான் விழிச்சுத்தான் இருக்கிறேன். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், யா ஆயிஷா அரல்லினி அத்தஅபது ரப்பி, யா ஆயிஷா அரல்லினி அத்தஅபது ரப்பி, அல்லாஹ்வை தொழுணும்னு ஆசையா இருக்குது, நீ கொஞ்சம் அனுமதி தருகிறாயா, நீ என்னை கொஞ்சம் பொருந்திக் கொள்கிறாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். யாரு யார்கிட்ட எதுக்கு அனுமதி கேட்கிறது? யாரு யார்கிட்ட எதுக்கு அனுமதி? சர்வரோகர ரட்சகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட அனுமதி கேட்க வேண்டியதில்லை. அப்படி இருந்தும் தொழுவதற்கு யார்கிட்ட அனுமதி கேட்கணுமா? என்ன கேட்டார்கள் தெரியுமா? ரப்பினி அத்தஅபது ரப்பி, என் ரப்பை நான் தொழுக வேண்டும், நீ பொருந்திக் கொள்கிறாயா என்று கேட்கிறார். அற்புதமான பெருமக்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்ணுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் படுனா படுக்கணும், எழுந்திருக்கணும் எழுதணும், ஓடனா ஓடணும், அப்படிப்பட்ட ஒரு ஜடம் தான் என்று பெண் எண்ணிக் கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, அவளுக்கும் உரிமை இருக்கிறது. இரவு என்பது அவள் இன்பமாக போக்குவதற்காக உள்ள நேரம். அதிலே தொழுவதற்கு என்று எக்ஸ்ட்ராவாக எடுப்பது நாம் உரிமையிலே கை வைக்கிறோம். அவளுடைய இன்பத்திலே ஒரு நேரத்தை ஒதுக்கி தொழுகை என்பதற்கான நாம் வருகிறோம். அதுக்கும் அந்த பெண் அனுமதி கொடுத்தால் தான் சிறப்பு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்ற ஒரு அற்புதத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை நாம் பெறுகிறோம். ஒரு அற்புதமான ஒரு சொல், அதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். சொல்லுவார்கள் தெரியுமா? யக்லிபுன கரீமன் வ யக்லிபுஹுன்ன லஈமுன் அன உஹிப்பு அன் அகூன கரீமன் மக்லூபா. பெண்களுடைய இயற்கை என்ன தெரியுமா? கணவன் முரடனாக இருந்தால் அடங்கி போவார்கள். கணவன் நல்லவனாக இருந்தால் மிளகா அரைப்பார்கள், அவனை அடக்குவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய இயற்கையை சொல்றார்கள். அவங்கள்ட்ட ரெண்டு தன்மை தான் இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது அவங்கள்ட்ட. கணவன் முரடனாக இருந்தால் அடங்கி போவார்கள், கணவனை எதிர்க்கிறதுக்கு தைரியம் கிடையாது. கணவன் நல்லவனாக இருந்தால் ஒத்து போக மாட்டார்கள், அவனை அடக்குவார்கள். கணவனோடு ஒத்து போகிற பழக்கம் அவங்ககிட்ட கிடையாது. ரெண்டு தான் அவங்ககிட்ட இருக்குது, ரெண்டு அவங்ககிட்ட இல்ல. அடங்கி போவார்கள் முரடனுக்கு, ஆனா முரடனை எதிர்க்க முடியாது. நல்லவனை அடக்குவார்கள், நல்லவனோடு அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. இது இப்படி இருக்கிறது, ரெண்டு தான் கேரக்டர். நான் எப்படி இருக்க விரும்புகிறேன் தெரியுமா? பெருமானார் கேட்கிறார். நம்ம நெஞ்சிலே நெஞ்சை தொட்டி நாம் பார்க்க வேண்டும். நான் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஆனா கூனு கரீமன் மகலூபன், அடக்கப்படுகின்ற நல்ல மனிதனாக இருக்க விரும்புகிறேன். பெண்களால் ஆளுமை செய்யப்படுகின்ற ஒரு நல்ல மனிதனாக இருக்க விரும்புகிறேன். இது யாருக்கு சொன்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்காண்டி அல்ல, நாமெல்லாம் பின்பற்றுவதற்காண்டி சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை. இப்படி நடுத்தரமான ஒரு வாழ்க்கை. ஆணுக்கென்று தனி உரிமை என்பது திருமண வாழ்க்கையிலே கிடையாது. ஆணும் பெண்ணும் ஒரு சக்கரத்தினுடைய இரண்டு பைதாக்களை போன்று, வண்டியினுடைய இரண்டு பைதாக்களை போன்று என்று சொல்வார்கள். இரண்டுக்கும் சமகனம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்பொழுது திருமண வாழ்க்கையிலே ஒரு வார்த்தையை ரொம்பவும் ஃபேமஸாக அடிபடுகிறது. பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, உங்களிடம் வரக்கூடிய குழந்தைகளும் பரக்கத் செய்வானாக, உங்களுக்கு மத்தியிலே நல்லதில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. பெருமானார் செய்த துவா. எல்லாரும் இதை சொல்றோம், ஆனா அங்க ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நல்ல விஷயத்தில் எல்லாம் ஒன்று சேர்ப்பானாக என்றால், நீ சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட வேண்டியது பெண்ணுடைய கடமை இல்ல. நீ சொல்றது நல்லதா தெரிஞ்சா மட்டும்தான் அவன் உனக்கு ஆமாசாமி போட. நல்லதில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. வஜமா பைனகுமா ஃபீ கைர், நல்லதிலே ஒன்று சேர்ப்பானாக. அதனுடைய விளக்கம் என்ன? சிந்தித்து நாம பார்க்கிறோமா? மனைவி என்று சொன்னால் புருஷன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடணும் என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. பெருமானாரை உரிமை வழங்குகிறார்கள். உன் மாப்பிள்ள சொல்றது நல்லதாக இருந்தால் அதோடு நீ ஒண்ணு சேர், நல்ல காரியத்தில் மட்டும் அவனோடு ஒண்ணு சேர். எதிர்ப்பு தவறாக இருக்கிற பொழுது நீ போராட வேண்டும், எதிர்க்க வேண்டும். தாவனு அலல் பிர்ரி வத் தக்வா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உத்வான்.
இறையச்சத்திற்கும் பக்திக்கும் ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள், பாவத்துக்கும் பழிக்கும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்காதீர்கள் என்று சராசரி மனிதனுக்கு சொல்லப்பட்ட அதே செய்திதான் மனைவிக்கும் சொல்லப்படுகிறது. நல்ல காரியத்திலே ஒன்று சேர். அப்ப பெண்ணுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான உரிமையை கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படியே நீங்கள் வாருங்கள். அப்படியே நீங்கள் வந்தீர்களே ஆனால் குடும்பத்திலே பெற்றவர்களுடைய உரிமை, பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய உரிமையைத்தான் பிரமாதமாக பேசுவார். பெற்றவருக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை, அதைத்தான் பிரமாதமாக பேசுவார்கள். யாரிடத்தில் போனாலும் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமை, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமை, தாய்க்கு செய்ய இந்த ஒன் சைடு தான் அதிகமாக தூக்கலாக இருக்கும். இஸ்லாத்திலையும் அதில் ஒன்றும் குறைவில்லை. தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தெளிவாக இஸ்லாம் சொல்கிறது. அதிலே அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சின்ன வயதிலே என்னை அவர்கள் அன்பாக பழகியதை போன்று யா அல்லாஹ் நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டு. அல்லாஹ் இதை வைத்து என்ன சொல்றான் தெரியுமா? நீ உங்க அத்தா அம்மாவுக்கு செய்யற கடமையை உன்னால செய்ய முடியாது, முழுமையாக உன்னால செய்ய முடியாது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அது எனக்குத்தான் தெரியும். ஒரு குழந்தை அம்மாக்காரங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இப்பதான் சோத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சாப்பிடுற நேரம் பார்த்து அது கழிஞ்சிக்கிட்டு வந்து நிற்கும். சாப்பிடுற நேரம் பார்த்து அது கழிஞ்சிட்டு வந்து நிற்கும். மற்ற நேரத்தில எல்லாம் சும்மா இருக்கும், சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலும் கழிஞ்சிட்டு வந்து நிற்கும். அப்படியே அவளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த சாப்பாடே உள்ள செல்லாது. அவள் அப்படியே சாப்பாட்டை வைத்து விட்டு அந்த குழந்தையை எடுத்து போய் கழுகி சுத்தம் பண்ணி அதற்கு வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்தானா அவன் பசியே பறந்து போய் எவ்வளவு கஷ்டப்படுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றானா, அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு உன்னால நன்றி செலுத்த முடியாது, எனவே என்கிட்டயாவது கேளு, நானாவது அதுக்கு நன்றியாக ரஹமத்தை செஞ்சிடறேன். நான் செஞ்சிடறப்பா, உன்னால ரஹமத்தை காட்ட முடியாது. நல்லா சொல்றான். ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு தகப்பனார் உட்கார்ந்து இருந்தார். தம்பி இங்க வாப்பா. மகன் வந்தான். இது என்னது என்று கேட்டான். அவன் சொன்னா இது காகம் என்று சொன்னான். காகம் என்று சொன்னான். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. திருப்பி கூப்பிட்டு தம்பி இது என்னது என்று கேட்டார். ஏன் வாப்பா இப்பதான் நான் சொன்னேன் காக்காது காகம் சொன்னல வாப்பா என்றான். விட்டுட்டார். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டார். தம்பி இது என்னதுன்னார். என்ன வாப்பா இப்பதான் நான் சொன்னேன் காகம், மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லிட்டு கோவப்பட்டு போயிட்டான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டார். வாப்பா இது என்ன? இங்க நின்றாயா மண்டை பிச்சிரும், நான் ஓடிடுறேன் என்று ஓடிட்டான். எனக்கு கரண்டு போகும். ஓடணும்னு கூப்பிட்டாங்க. வாங்க கூப்பிட்டு சொன்னாரு, இதே கேள்விய என்கிட்ட நீ சின்ன வயசுல பல தடவை கேட்டிருக்க. இதே கேள்விய சின்ன வயசுல நீ பல தடவை கேட்டிருக்கிற. ஆனா ஒவ்வொரு தடவையும் உனக்கு முத்தம் தந்துதான் நான் பதில் சொன்னப்பா, உன்னை நான் கோவிக்கல. இதே கேள்விய நீ சின்ன பிள்ளைல கேட்டிருக்க. என்னன்னு கேப்ப, காகம் சொல்லுவேன். திருப்பி என்னன்னு கேப்ப, முத்தம் கொடுத்து காகம். என் பிள்ளை பேசுதே, எனக்கு சந்தோஷத்துல முத்தம் கொடுத்து நான் காகம். அதுக்கு பிறகு திரும்பவும் என்னன்னு கேப்ப, காகம் சொல்லுவேன். இன்னும் 2 முத்தம் கொடுத்துட்டு கேட்பேன். நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு முத்தம் கொடுத்து பதில் சொன்னப்பா. அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்டதற்காக நீ இவ்வளவு நீ கோவப்படுறிய என்பதாக அந்த தந்தை சொன்னாராம். சிறு வயதிலே என்ன பாடுபடுத்தணும் என்பது நமக்கு தெரியாது, நமக்கு நினைவிருக்காது, மறக்கக்கூடிய மனிதர்கள். ஆனால் அந்த பெற்றவர்களுக்கு கேட்டு பார்த்தால் இஸ்லாம் அதில் குறைவு செய்யவே இல்லை. தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்ய சொல்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தகப்பனார்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும். தகப்பனார் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதையும் இஸ்லாம் மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. தகப்பனாருக்கு மகன் மட்டும் தான் கடமைப்பட்டிருக்கிறான் என்பதல்ல, பிள்ளைகளுக்காக வேண்டி தந்தையும் கடமைப்பட்டிருக்கிறார். சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வைத்திருக்கின்ற சொத்துகள் அனைத்தையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். வைத்திருக்கின்ற சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நண்பரே வேண்டாம். அன் தத்ருக்க வரசத்தக்க அக்னியா
ஹைரும் மின் அன் தத்ருக ஆல்லத்தன் யதகஃபஃபூன அன்னாஸ். உன்னுடைய பிள்ளைகளை பணக்காரர்களாக ஆக்கிவிட்டு செல்வது உன் மீது கடமை. ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னதை போன்று நமக்கு சொல்கிறார்கள், உன்னுடைய பிள்ளைகளை பணக்காரனாக ஆக்கிவிட்டு செல்வது கடமை, பிற மக்களிடத்தில் அவன் கையேந்தும் நிலைக்கு விட்டு செல்லாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தந்தையுடைய கடமை என்ன தெரியுமா? தன்னுடைய மகன் யாருடைய தயவையும் எதிர்பார்க்காத நிலைக்கு அவனை உருவாக்கி விட்டு செல்ல வேண்டியதும் தந்தையுடைய கடமை. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? பிள்ளையவே பணி செய்ய வைத்து அந்த பணத்துல வாழ்றான் தாப்பன். பிள்ளையவே பணி செய்ய வைத்து அதனுடைய செழிப்பிலே வாழ்கிறான் தந்தை. ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சான், அப்போ காலுக்கு மேல் கால் போட்டு விசாம உட்கார்ந்தார் அத்தாக்காரர். சம்பாதிக்க வசதி இருந்தும் சம்பாதிக்க செல்றது இல்ல. ஏன்னா சம்பாதிக்கிறான். இப்ப பிள்ளைதான் சம்பாதிச்சு கொடுக்கணும் நீ நினைக்கிற. ஆனால் பெருமானார் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ உன்னுடைய பிள்ளையை பிறர் தயவை எதிர்பார்க்காமல், பிறரிடத்தில் கையேந்தாமல் அவர்களை செல்வமாக்கி விட்டு செல்வது உன் மீது கடமை. அவர்களை செல்வந்தர்களாக்கி விட்டு செல்வது கடமை. பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை யாரும் பேசுகிறார்களா என்றால் இல்லை. அன்பான பெருமக்களே, பிள்ளைகளை கண்டிக்கவும் வேண்டும், கனிவும் வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மனைவிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லைண்டு. இதே நிலையில தான் நம்முடைய பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு நம்மகிட்ட நேரம் கிடையாது. என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பல டென்ஷன்கள், எவ்வளவு பெரிய டென்ஷன்கள். அவர்களை மாதிரி டென்ஷன் யாருக்கும் இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய பொறுப்புகள். ஒரு 10 வருடத்துல எதிரிகளுடைய போர் தொடுப்பினால 63 யுத்தங்களை சந்திக்க வேண்டிய நிலை. 10 வருடத்துல 63 யுத்தங்கள் என்றால் சிந்தனை புறாமே அதுல. ஆயுதங்களை தயாரிக்க வேண்டும், நண்பர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், எதிரிகளுடைய வியூகங்களை வகுக்க வேண்டும். மிகப்பெரிய பிரச்சனை. 63 யுத்தங்களை 10 வருஷத்துல சந்தித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய டென்ஷன் இருந்திருப்பாங்க. இதற்கெல்லாம் மேலாக குணக்குற்றுகளாக நண்பர்களை மாற்ற வேண்டும். மிக மோசமான நிலையில் இருந்த அந்த சமுதாயத்தை உயர்ந்த சமுதாயமாக மாற்ற வேண்டிய கடப்பாடும் பயிற்சி கொடுக்க வேண்டிய கடப்பாடும் அவர்களுக்கு இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒன்றல்ல இரண்டல்ல 9 மனைவியர்களோடு உறவாட வேண்டிய அன்பான பழக்கமும் அவர்களுக்கு இருந்தது. இதற்கெல்லாம் மேலாக தன்னுடைய நேரங்களில் பெருவாரியான நேரத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழிக்க வேண்டிய கடப்பாடும் இருந்தது. அதிகமான நேரத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழிக்க வேண்டிய கடப்பாடும் இருந்தது. இத்துணைக்கும் மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையின் மீது அன்பு செலுத்துபவர்களாக இருந்திருக்கிறார். ஒரு சமயத்திலே ஒரு குழந்தையை எடுத்து முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நண்பர் கேட்டார், யார சொல்லலாம், எப்படித்தான் குழந்தைகளை முத்தமிடுகிறீர்களோ? நான் 10 பிள்ளையை பெற்றுட்டேன், ஒரு நாள் கூட ஒரு பிள்ளையை தூக்கி முத்தமிட்டதில்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அல்லாஹ் உன்னுடைய நெஞ்சத்திலிருந்து அன்பு என்பதை, பாசம் என்பதை பிடுங்கி எறிந்து விட்டான் என்றால் அதற்கு என்னை என்ன செய்ய சொல்லுகிறீர்? மல்லா யர்ஹமு லா யுர்ஹமு. அன்பு செலுத்தாதவன் அன்பு செலுத்தப்பட மாட்டான், பாசமாக இருக்காதவன் பாசம் கொடுக்கப்பட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். குழந்தைகளை முத்தமிடுவது. வீதியிலே நாம் யாராவது 2 பிள்ளையை தூக்கிட்டு ஒரு வீதியில சென்றிருக்கிறோமா? நம்ம பிள்ளைகளையே, நம்ம பேர பிள்ளையை தூக்கிட்டு நம்ம வீதியில சென்றிருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பிள்ளைகளை தூக்கி கொண்டு வீதி வழியாக செல்கிறார். அப்ப பாசம் எவ்வளவு இருக்க வேண்டும். அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யார சொல்ல ஒரு பிள்ளையை கொடுங்க. இல்ல நான் தரமாட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னை சிரிப்போட சொல்றாங்க, பரவாயில்ல, நல்ல குதிரை கிடைச்சிருக்கு, சவாரி செய்யுங்கப்பா என்று ஹசன் ஹுசைனை பார்த்து சொன்னார்கள் என்று வரலாற்றை பார்க்கிறோம். வீதியிலையும் குழந்தைகளை தூக்கி கொண்டு, அப்ப குழந்தைகள் மீது பாசம் செலுத்துதல் என்பதிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை வைக்கல, செலுத்தணும் என்று நமக்கு காட்டி தர்றாங்க. நம்ம எங்க செலுத்துறோம்? 10 மணிக்கு போறோம், பிள்ளைலாம் தூங்கிடுது. காலையில அது எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு போயிருது, நம்ம முழிச்சிட்டு வெளியே வர்றதுக்குள்ள. நம்ம 10 மணிக்கு எழுந்திருக்கிறோம், பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிருது. சாயங்காலம் 10 மணிக்கு போறோம், பிள்ளைகள் தூங்கிடுது. எங்கே பிள்ளைகளோடு நாம் நேரத்தை கழிக்கின்றோம்? பிள்ளைகள் மீது அன்பை நாம் எங்கே செலுத்துறோம்? அருமை கொஞ்சம் பெரியார்களை சிந்தித்து பார்த்தால், கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சுறோம், கொஞ்சம் பெரிய பிள்ளையா படிச்சுன்னா கொஞ்சதே இல்லை, ஒரே ஆர்டர் தான். பள்ளிக்கூடத்து போச்சா அதோட முடிஞ்சு. கொஞ்சம் பெரிய பிள்ளையா போச்சுன்னு சொன்னா ஒரே பெரிய ஆர்டர் தான். இதைத்தான் நம்ம செய்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டு காட்டுகிறார்கள், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்தார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்தின துணியை கூட கட்ட மாட்டார்கள். அப்படியே பிடித்துக் கொண்டு தன்னுடைய மகளை அப்படியே அணைத்து நெத்திலே முத்தமிட்டு தான் விரிப்பை விரித்து அதிலே உட்கார வைப்பார்கள். எப்பொழுது அலி ரலியல்லாஹுவுக்கு மணமுடித்து கொடுத்ததற்கு பிறகு. நாம் பெரிய பிள்ளை என்றால் பை ஆர்டர் மட்டும் தான் போட்டுக் கொண்டு இருக்கிறோம்.
குழந்தைகளோடு நம்ம நேரம் கழிப்பல. இப்போ பிள்ளைகள்லாம் திசை திரும்பி போயிடுறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அவன் அன்பா பேசுறான். நம்ம வீட்டுல அன்பா ஒருத்தர் கூட பேசல. அம்மாவும் நம்மள அன்பா பேசல, அத்தாவும் நம்மள அன்பா பேசல, இந்த பையன் அன்பா பேசுறான். அதுதான் நமக்கு வேணும். என்ன வாழ்க்கடா இந்த வீட்டுல இருந்து. பாசம் இல்லாத வீட்டுல இருந்து பணம் இருக்குது என்ன செய்ய? பாசம் இல்லாத வீடு. அம்மா என்னைய அன்பா ஒரு நாள் கூட சொன்னதில்லை, அத்தா என்னைய அன்பா கூட ஒருத்தர் கூட சொன்னதில்லை, அண்ணக்காரன் என்னை எதிரியா பார்க்கிறான். இந்த வீட்டுல இருந்து நரக வாழ்க்கையை விட அவனோட போயிட்டோம்னா அவன் அன்பா இருக்கிறான், எனவே அவன் போடலாம் தான் இன்றைய காலகட்டத்தில் பலர் வழி தவறி போறதுக்கு காரணம் என்ன? அன்பு செலுத்தாமல் இருப்பதுதான். சிந்தித்து பார்க்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தைகளுக்கும் கடமை இருக்கிறது, பிள்ளைகள் மீது பாசம் செலுத்த வேண்டும் என்று வாழ்ந்தும் காட்டி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு, ஹஜ்ரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு, ஒவ்வொரு தோழரும் அவர்களுடைய மனைகளாரோடு நடந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் மிகச்சிறந்த படிப்பினையாக அமைந்திருக்கிறது. எனவே அன்பான பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பாசமாக இருக்க வேண்டும், பாசமான தந்தையாக இருக்க வேண்டும். அதை போன்றே அவர்களிடமிருந்து சம்பாதித்து நான் சாப்பிட வேண்டும் என்று ஒருவரும் எதிர்பார்க்கலாக. அல்லாஹ் என் சம்பாத்தியத்துல நான் உயிர் வாடுற வரைக்கும் என்னை வாழ வைக்கணும். என் சம்பாத்தியத்துல நான் உயிர் வாடுறது வரைக்கும் என்னை வாழ வைக்கணும். என் சம்பாத்தியத்துக்கு என்னைக்கு நிறுத்துறானோ அல்லாஹ் அன்னைக்கே என்னுடைய ஆயுளை முடித்துக்கொள் என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கும். என்னுடைய உழைப்பு அதுதான் எனக்கு கடைசி வரை கூட வரணும். யாரையும் நான் எதிர்பார்க்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஓம் பிள்ளையை கையேந்த விடாத, அவர்களை செல்வந்தராக்குவது உன் மீது கடமை. பெற்றவர்களுக்கும் கடமை இருக்கிறது என்று சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியே சென்றீர்களே ஆனால் ஒரு சிலர்கள் ஏழ்மை வாழ்க்கைதான் அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஏழ்மை வாழ்க்கைதான் அல்லாஹ்விற்கு பிரியமானது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஏழ்மையும் தேவை, செல்வமும் தேவை, எல்லாமே ஏழ்மை வாழ்க்கையை கடைபிடித்தினா உலகம் நடக்க முடியாது, உலகம் சிறப்பாக இயங்க முடியாது. எல்லாருமே ஏழையா இருந்தா உலகம் முன்னேறாது. எனவே ஏழ்மையும் தேவை, செல்வமும் தேவை. ஏழ்மைதான் என்று எல்லாரும் சொல்கிற நேரத்தில் செல்வமும் வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர், இரண்டையும் சம பாகங்களாக எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நீங்கள் எண்ணி பாருங்கள். அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, திருக்குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் ஸும்ம லா யத்பிஊன மா அன்ஃபகூ மன்னன் வலாதா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தை செலவழிப்பவர்கள். செலவழிப்பது பணக்காரர்கள், செலவழிப்பவர்கள். செலவழித்து விட்டு யாரிடத்தில் அதை சொல்லி காட்டவும் இல்லை, யாருக்கு கொடுத்தோமோ அவரை இழிவாக பேசவும் இல்லை. ரெண்டே நிபந்தனை, யாருக்கு கொடுத்தோமோ அவரை இழிவாக நினைக்க கூடாது, சொன்னதை சொல்லி காட்டக்கூடாது. இந்த ரெண்டும் இல்லாமல் தர்மம் செய்தால் அவர்களுக்கு அவருடைய இறைவனிடத்தில் கூலி உண்டு, அவர்களுக்கு பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை, அவர்களுக்கு கவலையும் இல்லை. பணக்காரர்கள் தர்மம் செய்கிறார்கள், செய்துவிட்டு சொல்லி காட்டவும் இல்லை, ஏளனாக பார்க்கவும் இல்லை, ஆனால் அவர்கள் அவுலியாக்கள். நாம் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்கிறது அவர்கள் அவுலியாக்கள். பணக்காரர்களும் அவுலியாவாக முடியும். அவுலியாக்களுக்கு தான் சொல்லுவான் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று யாருக்கு சொல்வான் தெரியுமா? அவுலியாக்களுக்கு. அதே வார்த்தை இங்கே அல்லாஹ் உபயோகிக்கின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் ஸும்ம லா யத்பிஊன மா அன்ஃபகூ மன்னன் வலாதா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம். அவருடைய இறைவனிடத்தில் அவர்கள் கூலி இருக்கிறது. லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். செல்வத்திலேயும் அல்லாஹ்வை சிறந்து அடைய முடியும் என்று ஒரு அற்புதமான ஒன்றை காட்டிக் கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களை நான் அடிக்கடி சொல்வதுண்டு, செல்வம் இருந்தால் ஹஜ் செய்யலாம். செல்வம் இருந்தால் நாம் பிறருக்கு கொடுத்து அந்த கொடுத்த நன்மையை அடையலாம். அப்படியானால் செல்வம் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொருவரும், யா அல்லாஹ் காண கண்கோடி வேணுமே அந்த காபா, அதை நான் பார்க்கணும், நான் சாவுறதுக்கு மேல பார்க்கணும். காண கண்கொடி வேண்டுமே அந்த காபா நான் பார்க்கணும், எப்படியாவது பார்த்தாகணும். அதுக்கு என்ன செய்யணும்? நான் உழைச்சி செல்வந்தனாகுவேன், உழைச்சி செல்வந்தனா ஆகணும் என்பதற்காக வேண்டித்தான் ஹஜ்ஜ கடமையாக்கப்பட்டிருக்கிறது.
அந்த பணக்காரர் மட்டும்தான் அந்த காபாவை பார்க்க வேண்டுமா? யா அல்லாஹ், எனக்கு அது வேண்டாமா? நான் பார்க்கணும். அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இடத்திலே என் கால் பதிக்காமல் என்னை நீ அழைத்துக் கொள்ளாதே என்று எண்ணுகிற பொழுது அங்கு செல்வம் வேண்டும், செல்வம் வேண்டும் என்று அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்வார்கள், அன வத்தாஜிருல் அமீனு கஹாத்தினி ஃபில் ஜன்னா, நானும் நம்பிக்கையான வியாபாரியும் இரு விரல் போன்று சொர்க்கத்தில் இணைந்திருப்போம். இரு விரல் போன்று இணைந்திருப்போம். யார்? நானும் வியாபாரியும், நாணயமான வியாபாரி, அவன் செல்வந்தன். செல்வந்தனும் நானும் சொர்க்கத்தில் ரெண்டு விரல் போன்று இணைந்திருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஏழையாக இருந்தாங்க, ஏழைகளோடு வாழ்ந்தார்கள், ஏழையோடு மரித்தார்கள், இது மட்டும்தான் தெரியும். ஆனா மறு உலகத்தில் நான் செல்வந்தரோடு இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அன வத்தாஜிருல் அமீனு கஹாத்தைனி ஃபில் ஜன்னா, நம்பிக்கையான வியாபாரியும் நானும் இருவிரல் போன்று இணைந்திருப்போம் என்று சொல்கிறார்கள். என்றால் நம்பிக்கையான வியாபாரி, அவன் வியாபாரியாக இருக்கிறதுனால் செய்த குற்றம் இல்ல, பணக்காரனா இருக்கிறதுனால குற்றம் இல்ல, அவன் அல்லாஹ்விடத்தில் நெருங்காதவன் என்பதாக எண்ணாதீர்கள். அவனும் நானும் நெருங்கி இருக்கிற அளவிற்கு அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து போகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே நேரத்தில் செல்வந்தனுடைய நிலையையும் சொல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையினுடைய நிலைமையும் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே செல்வம் வேண்டாம் என்று இஸ்லாத்தினுடைய போதனை கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இது ரெண்டு கண்ணாக பார்க்கிறார்கள். ஏழை தனக்கு முடிந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பணக்காரன் தன்னுடைய செல்வத்திற்கு ஜக்காத்தை கொடுத்து விட்டு அவன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இரண்டு பேரும் தேவைதான். இரண்டு பேரும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும். இவன் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு பக்கத்துல, இவன் அல்லாஹ் விட்டு 60 மைல் தூரம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். அவனும் என்னோடு இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி செல்வந்தன் மீது குற்றம் இல்லை என்பதையும் நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். ஒரு முதலாளி எப்படி இருக்க வேண்டும், தொழிலாளி எப்படி இருக்க வேண்டும். தொழிலாளி உரிமையை மட்டும் பேசக்கூடிய நேரத்திலே முதலாளியுடைய உரிமையும் பேசுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அவர்கள் பேசியது நமக்கு தெரியும். நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்துவதற்கு முன்னால் அவனுடைய கூலியை கொடுத்து விடு என்று சொல்கிற அதே நேரத்திலே நெற்றி வேர்வை நிலத்தில் வழிய நீ பாடுபட வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைக்கும் சொல்கிறார். முதலாளிக்கும் மட்டும்தான் நீ கூலியை கொடுக்கணும் மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது, பெருமானார் ஏழை வேலைக்காரன் இருக்கிறானே அவனுக்கும் கடமை. அவன் நெற்றி வேர்வை வழிய அவன் உபயோகிக்க வேண்டும், நெற்றி வேர்வை வழி அவன் உழைக்க வேண்டும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், அல் மாலு ஹுலுவத்துன் கதீரத்துன், இந்த செல்வம் இருக்கிறதே இன்பமானதும் பசுமையானதும் ஆகும். இந்த செல்வம் இன்பமானதும் பசுமையானதும் ஆகும். யார் இந்த செல்வத்தை உரிய முறையில் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பரக்கத் அளிக்கப்படும். யார் இந்த செல்வத்தை உரிய முறையில் பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர்கள் வயறு சாப்பிடுவார்கள், வயறு நிரவ மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? 10 ரூபாய் நம்ம சம்பளம் வாங்கணும்னா அந்த 10 ரூபாய்க்கு ஹலாலா நம்ம உழைக்கணும். உழைக்கும் பொழுது இந்த காசு நமக்கு பரக்கத்தா இருக்கும். உழைக்காம ஏமாற்றி நாம் அந்த பணத்தை வாங்கினோம்டா அது எதை மாதிரி சொன்னா, எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாதை போன்று உனக்கு அது வந்தாலும் குடும்பத்தினுடைய செலவுக்கு அது போதாக ஆகாது, பரக்கத் இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி ஒரு உழைப்பாளன் எப்படி உழைக்க வேண்டும் என்பதை அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றிலே நாம் ஒரு தடவை சொன்னோம், இன்ன ரப்பி அஹ்ஸன மஸ்வாய இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன். என்னுடைய முதலாளி எனக்கு ரொம்ப உபகாரம் பண்ணியிருக்கிறாரு, எனவே அவருக்கு ஒரு அவப்பேரை நான் ஏற்படுத்த மாட்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய மனைவி அவர்களை இழுக்கிறார்கள். அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, என் முதலாளி எனக்கு ரொம்ப செய்யறாரு, அவருக்கு நன்றியாக நான் நடக்க மாட்டேன், அவருக்கு கெட்ட பேரை நான் உண்டாக்க மாட்டேன். அப்போ ஒரு முதலாளிக்கு ஒரு தொழிலாளி எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறான், தான் பெற்ற அந்த கூலிக்கு சரியாக அவன் உழைக்க வேண்டும். நாட்டிலே பழக்கம் என்ன தெரியுமா? 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அவன் வச்சிருப்பான். பக்கத்து கடைக்காரன் ஒரு 10 ரூபா தர நம்பி இதை செஞ்சு முடிச்சிடனா உடனே அங்க போயிருவான். 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தவனு விட்டுருவான். அன்னைக்கு 10 ரூபா கிடைக்குது பாருங்க, அன்னைக்கு 10 ரூபா கிடைக்கும். ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டே இருப்பான். அவன் 2 ரூபா நமக்கு டிப்ஸ் தருவான், கூட ஒரு இட்லி தூக்கி வச்சுட்டு கணக்கா குறைச்சிருவான். காப்பாற்றணும், நாம் யாரையும் குறை சொல்லல, ஒரு இதுக்கு சொல்றேன்.
2 ரூபா கூட கிடைக்கிறவனே அந்த முதலாளிக்கு நஷ்டத்தை உண்டாக்குனாலும் பரவாயில்ல, நமக்கு 2 ரூபா கிடைக்குன்னு நினைக்கிறானே, இவன் உண்மையிலேயே வேலைக்காரன், சரியான வேலைக்காரன் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவா சொல்றாங்க, வேலைக்காரனுக்கு உரிமை இருக்கு. முதலாளி உரிமை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காதீங்கப்பா. வேலைக்காரனுக்கு உரிமை இருக்கு. நீ வாங்குற காசுக்கு ஹலாலா உழ, உன் உடம்புல அது ஒட்டும். உடம்பெல்லாம் எண்ணெயை தடவி கொண்டு படுத்தாலும் கூட, கடல் மணலிலே உருண்டாலும் கூட, எது ஒட்டுமோ அதுதான் ஒட்டும் உடம்பிலே. எனவே எது ஒட்டும் தெரியுமா? ஹலாலாக நாம் உழைப்பதுதான் ஒட்டும். எனவே வேலைக்காரர்கள் ஹலாலாக உழைக்க வேண்டும். இப்படி 2 சாராரையும் 2 தராசு தட்டு போன்று வைத்து பார்த்த பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உரியது. எனவே பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பெற்றோர் உரிமையாக இருந்தாலும் சரி, முதலாளி தொழிலாளி உரிமையாக இருந்தாலும் சரி, இன்னவர என்ன உரிமையாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு பக்கத்தில் சற்று ஓவராக போவதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டவில்லை. வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸத்தன், உங்களை நடுத்தர சமுதாயமாக ஆக்கி இருக்கிறோம். அந்த பக்கமும் ஓவரா போயிடாதீங்க, இந்த பக்கமும் ஓவரா போறாதீங்க, நடுநிலையாகவே இருங்கள், நடுநிலை சமுதாயமாக இருங்கள் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான். எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் எத்தனையோ ரசூல்மார்கள், எத்தனையோ நபிமார்கள் வந்தாலும் அவர்களை எல்லாம் விட வேறுபட்ட நிலையிலே இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து அல்லாஹ்வை காண முடியும் என்று கற்றுத்தந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நீ பாட்டுக்கு பணக்காரனாரு, நீ பாட்டு குடும்பக்காரனாரு, நீ பாட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு, நீ பாட்டு அதோட அல்லாஹோடு உன்னை நான் அப்படியே வைக்கிறேன். பணக்காரனாரு வேணான்னு சொல்ல, ஏழையாரு வேணான்னு சொல்லல, முதலாளியாரு வேணான்னு சொல்லல, தொழிலாளியாரு வேணான்னு சொல்லல. உலகத்தில் எப்படி இருக்கணும் அப்படி இருந்துக்கோ, அப்படி இருந்து கொண்டே உன்னை அல்லாஹ்வுடைய நேசனாக நான் ஆக்கி காட்டுகிறேன், என்னுடைய வழியின்பால் வா என்று காட்டிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மனிதனை சாத்தியமான நிலையிலே வாழ வைத்து, அவனுடைய இஷ்டப்படி வாழ வைத்து அல்லாஹ்வோடு இணைத்த ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் தலைவராக பெற்றது நாம் கொடுத்து வைத்த பெரும் பாக்கியமாகும். அல்லாஹு தஆலா அத்தகைய பாக்கியத்தை மதிக்கக்கூடிய நல்லடியார்களாக நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي.